பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிமியோன் என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் காத்திருக்கிறவன். எதற்கு காத்திருக்கிறான் என்றால், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேற காத்திருக்கிறான். அப்படி காத்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்றால், அந்த 25வது வசனத்தின் கடைசி லைனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோன் மேல பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்றால், சிமியோன் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே இருக்கிறான். காத்திருக்கிற அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. காத்திருக்கிறவர்களே, நாம் வார்த்தை நிறைவேற காத்திருக்கிறோம். யாருக்கு கீழே இருக்கிறோம்? நம் மேல இருக்கிறது யார்? நம்மை வழி நடத்துகிறது யார்? 27வது வசனத்தை பாருங்கள். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். அவன் மேல இருக்கிற ஆவியானவர் அவனை வழி நடத்துகிறார், ஏவுறார். எங்க போகணும், எங்க போகக்கூடாது. இந்த காத்திருக்கிற காலத்தில் நாம் அவருக்கு அடங்கி இருப்பது மிக மிக அவசியம். அவரால் நாம் உருவாக்கப்படுவோம். இந்த சிமியோன் யாராய் உருவாக்கப்படுகிறான் தெரியுமா? நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய். அவருக்கு கீழே இருக்கிறான். அவருடைய பார்வையில், அவருடைய நடத்துதல்ல, அவருடைய கண்ட்ரோல்ல அவன் இருந்ததுனால அவனுக்கான நேரம் வந்தபோது ஆவியானவர் அவனை சரியாக தேவாலயத்துக்கு போகும்படி ஏவுகிறார். அங்கே அவன் எதை காதிலே கேட்டானோ, எதற்கு காத்திருந்தானோ, அதை அவன் கைகளில் எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்தான். நான் வார்த்தைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி என் சுய சித்தத்தின்படி, என் சுய விருப்பத்தின்படி நான் அங்கும் இங்கும் அலைந்து வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். காத்திருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். ஆபிரகாம் காத்திருந்தவன். காத்திருந்த ஆபிரகாமுக்கு அவனுடைய 99வது வயதில் கர்த்தர் கொடுத்த வார்னிங் என்ன தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. காத்திருக்கிறவன் எப்படி வேணாலும் நடக்கலாமா? கண்டிப்பா கிடையாது. என் பார்வையை விட்டு விலகிறாத. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தால் என் பார்வையில் இரு. என் பார்வைக்கு மறைவாக எங்கும் போக துணியாது. இதுதான் ஆண்டவர் தருகிற வார்னிங். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அவருக்கு கீழே அடங்கி இருப்போம் என்றால் ஏற்ற காலத்தில் நாம் சுதந்திரிப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, ஆவியானவரை உமக்கு கீழே அடங்கியிருக்க உம்முடைய ஏவுதலிலே எங்கள் வாழ்க்கை தொடர எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் விருப்பங்கள் அல்ல ஆளுகை செய்ய வேண்டியது, நீரே ஆளுகை செய்யணும். நீர் ஆட்கொண்டு எங்களை உருவாக்கும், எங்களை நடத்தும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.